ஓம் சாயிநாதாய நமக. சாயிபாபாவை பற்றிச் சொல்ல வேண்டுமென்றால் அவர் பால் முழுமையான நம்பிக்கை வைப்பது மிக அவசியம். நாம் அவர் மீது அசைக்க முடியாத விசுவாசம் வைக்கும்போது நம்முடைய பாதைகள் தாமாகவே தெளிவு பெறும். பாபா சொன்னது போல் நாம் நம்பிக்கையுடன் செயல்படத் தொடங்கினால் வழி தானாகவே பிறக்கும். அவர் எப்போதும் நமக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறார். இருட்டில் தடுமாறும்போது நம் கரம் பிடித்து நடத்தும் கலங்கரை விளக்கம் போல. நாம் எதை எதிர்பார்த்தாலும் பாபா நமக்கு அருள் புரிவது சரியான நேரத்தில் மட்டுமே. நாம் மனதளவில் சூழ்நிலையின் அடிப்படையில் அதை பெற்றுக்கொள்ள தயாரான பிறகுதான் அது நமக்கு கிடைக்கும். சில சமயம் நாம் விரும்பிய ஒன்று தாமதமாக கிடைக்கலாம் அல்லது நாம் எதிர்பார்த்த வடிவில் இல்லாமல் போகலாம். ஆனால் பாபா நமக்கு தருவது எதுவாக இருந்தாலும் அது எப்போதும் நம்முடைய நன்மைக்கே என்பதை நாம் முழுமையாக உணர வேண்டும். அவருடைய ஒவ்வொரு செயலும் நம் வாழ்வியல் மேம்பாட்டிற்கானது என்பதை உணரும்போது அவர் மீதான நம் நம்பிக்கை மேலும் வலுப்பெறும். கணேஷ் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக பணிபுரிந்து வந்தார். நேர்மையான மனிதர். அவரது மனைவி லதா அமைதியான பேச்சும் பிறர் கேட்கும் முன்னே ஓடி வந்து உதவும் மனப்பான்மையும் கொண்டவள். 10 வருட திருமண வாழ்வில் குழந்தை இல்லாத இயக்கம் அவர்களை அவ்வப்போது உலுக்கும் உணர்வாக ஒரு நிழலாக பின்தொடர்ந்தது. பிறர் மனம் புண்படாதபடி நடந்து கொள்ளும் லதாவை சமூகத்தின் சொற்கள் கலங்கடித்தன. அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பதை சுட்டிக்காட்டி உறவினர்கள் காயப்படுத்திக் கொண்டே இருந்தனர். லதாவின் மனதில் குடிகொண்டிருக்கும் துயரம் கணேஷுக்கு நன்கு புரிந்திருந்தது. அவள் படும் வேதனையை நினைத்து தனிமையில் அழுவார். அன்று அலுவலகத்தில் ஒரு உரையாடல். அலுவலக மேலாளர் ஊழியர்கள் அனைவரையும் அழைத்து, இந்த வாரம் கம்பெனி சார்பாக புனே, மகாபலேஸ்வர், ஷீரடி வரை சுற்றுலா செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து ஒருவரை அழைத்து வரலாம் என்றார். கணேஷ் யோசனையில் ஆழ்ந்தார். மாலை நேரம் வீட்டில் லதாவிடம் கணேஷ் மெதுவாக, லதா, இந்த வாரம் என் அலுவலகத்தில் உள்ள அனைவரும் புனே, மகாபலேஸ்வர் மற்றும் ஷீரடிக்கு சுற்றுலா செல்கின்றனர். நான் உன்னை என்னுடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். உனக்கும் இந்த பயணம் ஒரு மாறுதல் தரும் என்று நம்புகிறேன். என்ன சொல்கிறாய் என்றார். தனக்காக இல்லாவிட்டாலும் தன் கணவருக்காக செல்லத் தயாரானாள் லதா. பயணம் ஆரம்பமானது. லதாவின் மனம் முழுவதும் யோசனையாகவே இருந்தது. அமைதியாக அமர்ந்திருந்தாள். மற்ற ஊழியர்களுடன் இருவரும் புனே வந்தடைந்தனர். அங்கிருந்து மகாபலேஸ்வர் நோக்கி பயணம் தொடர்ந்து இறுதியாக ஷீரடி வந்தார்கள். அன்றிரவு விடுதியில் தங்க ஓய்வெடுக்க அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாள் முழுக்க பயணித்த களைப்பில் அவர்கள் உறங்க சென்றனர். அடுத்த நாள் காலையில் சாய்பாபா கோவிலுக்கு செல்ல திட்டம் போடப்பட்டிருந்தது. காலை பொழுது. அனைவரும் கோவிலுக்குச் செல்ல தயாராக இருந்த நேரம் லதா திடீரெனவே உடல் நடுங்க காய்ச்சலால் மெலிந்த குரலில் முனங்கிக் கொண்டிருந்தாள். கணேஷ் உடனடியாக மருத்துவரை அழைத்தார். மருத்துவர், இது வெறும் காய்ச்சலாகத் தெரியவில்லை, வைரஸ் காய்ச்சலாக இருக்கலாம். நீங்கள் சரியாக சாப்பிடாததாலோ நீண்ட பயணத்தினாலோ உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் பரிந்துரைக்கும் மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். 2 நாட்கள் விடுதி அறையிலேயே இருந்து கணேஷ் லதாவை கவனித்துக் கொண்டார். அவர்களது அலுவலக குழு சென்னை திரும்பியது. தனிமையில் இருந்த லதா சாய்பாபாவை திட்டத் தொடங்கினாள். உன்னை தரிசிக்க வந்த இடத்திலா இப்படி நடக்க வேண்டும்? இங்கு வந்தாலாவது ஒரு வழி கிடைக்கும் என்று உன்னை நம்பி வந்தேன். இதுதான் நீ எனக்கு கொடுக்கும் பரிசா என்றாள். கணேஷ் அவளை தேற்றினான். வருத்தப்படாதே லதா, இதுவும் கடந்து போகும். 2 நாட்கள் கழித்து லதாவின் உடல்நிலை சற்று தேறியிருந்தது. அவர்கள் ஊருக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. சீரடியிலிருந்து கிளம்பும் முன் சாயை தரிசித்துவிட்டு செல்லலாம் என்று கணேஷ் சொல்ல லதா சம்மதித்தாள். கோவிலில் காலடிபட்ட தருணம். மனம் முழுவதும் ஒருவித மௌனம் நிலவியது. கண்ணீரின் வழியாக அவர்களின் வலி வெளிப்பட்டது. ஏன் சாய், ஒரு குழந்தை அம்மா என்று அழைப்பதை நான் கேட்க முடியாதா? என்னை அம்மா என்று அழைக்கும் நாள் வரப்போவதில்லையா என்று தன்னிலை மறந்து அழுதபடி கேட்டாள். அந்த தருணம் ஒரு குழந்தை ஓடி வந்து
லதாவின் காலை கட்டிக்கொண்டு அவளை அம்மா என்று அழைத்தது. அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கண்கலங்கி நின்றாள். குழந்தையை பார்ப்பது போல் இல்லை, கடவுளை பார்ப்பது போல உணர்ந்தாள். அந்த அம்சத்தில் பாபா பேசினார் போலத் தோன்றியது. லதா குழந்தையை புன்னகையுடன் முத்தமிட்டாள். அந்த குழந்தையின் பெற்றோர் ஓடி வந்து, மன்னிக்கணும், ஏதோ குழப்பத்தில் குழந்தை உங்களை கட்டிக்கொண்டது என்றனர். லதா மெதுவாகச் சொன்னாள், இல்லை, சாய் தான் குழந்தை வடிவில் வந்து என் கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் என்றாள். இருவரும் சீரடியிலிருந்து சென்னை வந்தடைந்தனர். ஒரு வாரமாகவே லதா சோர்வாக இருந்தாள். அவளை கணேஷ் அவர்களின் குடும்ப நல மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார். லதாவை பரிசோதித்து மருத்துவர் இரத்த பரிசோதனைக்கு பரிந்துரை செய்தார். 2 நாட்களுக்குப் பின் கணேஷின் அலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. சார், உங்கள் மனைவிக்கு இரத்த பரிசோதனை எடுத்திருந்தீர்கள், முடிவுகள் வந்துவிட்டது, மறக்காமல் வந்து வாங்கி செல்லுங்கள் என்றார் மருத்துவமனை ஊழியர். அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை முடிவுகளை பெற்றபோது அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருந்தது. லதா, நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்றார் மருத்துவர். அந்த தருணத்தில் லதாவும் கணேஷும் ஆனந்த கண்ணீரில் நனைந்தனர். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அவர்களின் முகங்களில் நீண்டகால ஏக்கம் மறைந்து புதியதோர் ஒளி படர்ந்திருந்தது. இருவரும் மருத்துவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அருகிலிருந்த பாபாவின் கோவிலை நோக்கி ஓடினர். சாயின் காலில் விழுந்து, அப்பா, உன் கருணையே கருணை என்று கண்ணீர் மல்க நன்றி கூறினர். சாய்பாபா அவர்களுக்கு குழந்தை வரம் மட்டுமன்றி வாழ்க்கையின் மீதான ஆழமான நம்பிக்கையையும் அளித்திருந்தார். அடுத்த 10 மாதங்கள் லதாவுக்கும் கணேஷுக்கும் வாழ்வில் வசந்த காலமாக அமைந்தது. லதாவை கணேஷ் மிகுந்த அன்புடன் கவனித்துக் கொண்டார். இருவரும் ஒவ்வொரு நாளையும் ஆவலுடன் எதிர்பார்த்தனர். உறவினர்களின் நறுக்குத் தெரிக்கும் வார்த்தைகள் இப்போது அவர்களுக்கு காதில் விழவில்லை. அவர்களின் மனம் முழுவதும் வரப்போகும் குழந்தையின் மீதே இருந்தது. லதாவுக்கு அவ்வப்போது உடல் சோர்வு ஏற்பட்டாலும் குழந்தையின் அசைவுகள் அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையையும் அளித்தன. 10வது மாதம் லதாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டது. கணேஷ் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். பல மணி நேர போராட்டத்திற்குப் பிறகு மருத்துவமனையே குலுங்க ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்டது. லதா ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த கணமே அவளின் 10 வருட துயரமும் ஏமாற்றமும் காணாமல் போயின. கணேஷின் கண்களும் மகிழ்ச்சியில் மின்னின. மறுநாள் லதாவும் குழந்தையும் வீட்டிற்கு திரும்பினர். வீடே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. உறவினர்கள் அனைவரும் வந்து குழந்தையை பார்த்து வாழ்த்தினர். கணேஷும் லதாவும் அருகில் வந்து தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த தங்கள் குழந்தையை இருவரும் மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். அந்த குழந்தையின் முகத்தில் சாய்பாபாவின் கருணையைக் கண்டனர். லதா, கணேஷ் மெதுவாக அழைத்தான். லதா நிமிர்ந்து கணேஷை பார்த்தாள். அவளின் கண்களில் அன்பு ததும்பியது. நாம இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கணேஷ் கேட்டான். லதா ஒரு கணம் யோசித்துவிட்டு அவள் கண்களில் ஒருவித பக்தி ஒளிர, சாய்பாபாதான் நமக்கு இந்த பரிசை கொடுத்திருக்கிறார், அதனால இவனுக்கு சாய் அப்படின்னு பேர் வைக்கலாம் என்றாள். கணேஷும் சம்மதித்தான். சாய், நல்ல பேர் லதா, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வந்த சாய், ரொம்ப பொருத்தமான பெயர். அன்றிலிருந்து அந்த பச்சிளம் பாலகன் சாய் என்று அழைக்கப்பட்டான். கணேஷ், லதா மற்றும் சாய் 3 பேரும் சேர்ந்து அந்த புதிய குடும்பம் அன்பு, நம்பிக்கை மற்றும் சாய் பாபாவின் ஆசீர்வாதத்தால் நிறைந்தது. தங்கள் மகன் சாயை பார்த்த போதெல்லாம் சாய் பாபா தங்கள் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதங்களை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். கதை முடிகிறது. தன்னிடம் கோபம் கொண்டாலும் தன் பிள்ளைகளை சாய் என்றும் கைவிடுவதில்லை என்பதற்கு இந்த கதையே சாட்சி. கணேஷ் மற்றும் லதாவின் கதை மனித வாழ்வின் ஆழமான உணர்வுகளையும் எதிர்பாராத தருணங்களில் நிகழும் அற்புதங்களையும் நமக்கு உணர்த்துகிறது. குழந்தை இல்லா இயக்கம் அவர்களை வாட்டிய போது சமூகத்தின் வார்த்தைகள் அவர்களை மேலும் காயப்படுத்தின. ஆனால் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்புமே அவர்களை வழிநடத்தின.
ஷீரடியில் நடந்த அந்த மறக்க முடியாத தருணம் சாய் எப்படி தன் பக்தர்களை கைவிடுவதில்லை என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சில நேரங்களில் நம் ஏமாற்றத்திலோ அல்லது வலியிலோ நாம் சாய் மீது கோபம் கொள்ளலாம், அவரை புரிந்து கொள்ள முடியாமல் வார்த்தைகளால் திட்டக்கூடச் செய்யலாம். ஆனால் இந்த கதை நிரூபிப்பது என்னவென்றால், சாய் நம் பிரார்த்தனைகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் சரியான நேரத்தில் சரியான வடிவில் நமக்கு பதிலளிப்பார் என்பதே. பொறுமையுடன் காத்திருங்கள், உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் தளரவிடாதீர்கள். சாய்பாபாவின் அருள் என்றும் உங்கள் பக்கம் துணை நிற்கும். உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழும். நீங்கள் வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் அனைத்து கனவுகளையும் நிஜமாக்கும். மேலும் பல கதைகளை தொடர்ந்து கேட்க சாய் பேசுகிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.